இயேசு கிறிஸ்து என்பவர் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம். அவர் ஒரு புரட்சியாளராக இருந்து அன்றிருந்த மதவாதிகளை கண்டித்து போராடுகின்றவராக கூட இருந்திருக்கலாம். இந்த இயேசுவை இறைவனின் தூதர் என்று முஸ்லிம்கள் தவறாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவர்தான் கடவுள் என்று பைபிளை எழுதிய ஆசிரியர்கள் தவறாக சித்தரித்து காட்டியிருக்கிறாங்க. பைபிளில் புதிய ஏற்பாடு என்கிற பகுதியில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்குது. அந்த 4 புத்தகங்களிலும் இயேசுவை கடவுள் என்று சித்தரிப்பதற்காக அவர் பல அற்புதங்களை செய்தார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த விதத்தில் அவர் செய்யாத ஒரு அற்புதத்தை அவர் செய்தார் அப்படின்னு யோவான் என்கிற புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் அந்த புத்தகத்தின் ஆசிரியர் எழுதியிருக்கார். கானா ஊர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீந்துருச்சு. திராட்சை ரசம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கடையில் போய் குடிக்கிறோமே கிரேப் ஜூஸ், அது இல்லை. அன்னைக்கு அவங்க திராட்சை ரசம் அப்படின்னு சொல்கிறது பதப்படுத்தப்பட்ட ஒயின் என்கின்ற போதையை உண்டு பண்ணும் ஒரு திரவம். அந்த கல்யாணத்தில் விருந்தினர்களுக்கு பரிமாறுறதுக்கு அந்த திராட்சை ரசம் இல்லை. அப்போது இயேசு 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொல்லி அதையெல்லாம் திராட்சை ரசமாக மாற்றுறாரு. இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் இயேசு செய்த 1ஆம் அற்புதம் என்று கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் இயேசு இப்படி ஒரு அற்புதத்தை செய்யலை. இயேசுவை கடவுள் என்று காட்டுவதற்காக இயேசு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு யோவான் எழுதி வச்சிருக்கார், அவ்வளவுதான். சரி, ஏன் இப்படி ஒரு பொய் சம்பவத்தை பைபிளில் யோவான் என்கிற அந்த ஆசிரியர் சேர்த்திருக்காரு? அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம். அன்றைக்கு கிரேக்க ரோம கலாச்சாரத்தில் அவங்க பல்வேறு கடவுள்களை வணங்கிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு கடவுளுடைய பெயர் டயானிசிஸ். இந்த டயானிசிஸ் என்கிற கடவுள் ஒரு இனப்பெருக்கத்தின் கடவுள். இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு துறைகளை சொல்லுவாங்க இல்லையா, இவர் கல்வியின் கடவுள், இவர் செல்வத்தின் கடவுள் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களுடைய கலாச்சாரத்தில் இந்த டயானிசிஸ் என்பவர் இனப்பெருக்கத்தின் கடவுள், காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி. இந்த கடவுளுக்கு இன்னொரு துறையும் இருக்குது, இன்னொரு வேலை. இவர் திராட்சை ரசத்தின் கடவுள், காட் ஆஃப் ஒயின், அதாவது குடிபோதையின் கடவுள். ஜனங்கள் அன்னைக்கு திராட்சை ரச பிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. எப்போவுமே திராட்சை ரச பிரியர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த டயானிசிஸோட வேலை என்னன்னா, திராட்சை ரசம் தட்டுப்பாடு வராமல் காக்கணும். ஜனங்கள் எப்பொழுதுமே குடித்து களியாட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு டயானிசிஸ் என்கிற இந்த கடவுள் உதவுவார். இப்படிப்பட்ட கடவுள்களை நம்புகின்ற ஜனங்களுக்கு தான் யோவான் இயேசுவை கடவுளாக காட்ட விரும்பி இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கார். இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள், இந்த டயானிசிஸ் என்கின்ற அந்த கடவுள் எப்படியெல்லாம் திராட்சை ரசம் தொடர்பான அற்புதங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான புராண கதைகளின் விவரங்கள். அதைத்தான் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. முதலாவது, கிமு, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 405 வருடங்களுக்கு முன்னால் தி பாக்கி என்கின்ற ஒரு புத்தகத்தில் யூரிஃபிடஸ் என்கின்றவர் இந்த டயானிசிஸ் என்கின்ற கடவுள் பால், தேன் மற்றும் திராட்சை ரசம் வழிந்தோட செய்கின்ற அற்புதங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கார். அதுக்கடுத்து கிமு 440, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 440 வருடங்களுக்கு முன்னால் ஹெரோடட்டஸ் என்கின்றவர் ஹிஸ்டரிஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதுலேயும் இந்த டயானிசிஸை ஓசிரிஸ் என்கின்ற எகிப்திய கடவுளோடு ஒப்பிட்டு திராட்சை ரசம் சார்ந்த மத வழிபாடுகளை பற்றி எழுதியிருக்கார். அதற்கடுத்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1 நூற்றாண்டுக்கு முன்னால், அதாவது கிமு 60 30 எழுதப்பட்ட லைப்ரரி ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்று காப்பகம் என்கின்ற புத்தகத்தில் டயடோரஸ் சிக்குலஸ் என்கின்ற ஆசிரியர் டயானிசிஸ் அற்புதமாக திராட்சை ரசத்தை உண்டு பண்ணுவதை பற்றி விவரித்து எழுதியிருக்கார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து பிறந்ததாக சொல்லப்படுகிற கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் எழுதப்பட்ட புராண கதைகள். அப்போ யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டின் கடைசியில் எழுதுறதுக்கு முன்னால் இந்த டயானிசிஸ் என்கின்ற கடவுளை குறித்து இவ்வளவு நம்பிக்கைகள் இருந்திருக்கு. அதாவது அவர் ஒரு திராட்சை ரசத்தின் கடவுள், அற்புதமாக திராட்சை ரசத்தை உண்டு பண்ணுகின்ற வல்லமை அந்த டயானிசிஸ் என்கின்ற கடவுளுக்கு இருக்குது அப்படிங்கிறது கிரேக்க ரோம கலாச்சாரத்தில் இருந்த நம்பிக்கை. அப்போது இயேசு இந்த கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் அப்படின்னு எழுதியிருக்கிறதன் மூலமாக யோவான் என்ன சொல்ல விரும்புகிறார்? என்ன தெரியுமா? டயானிசிஸ் என்கின்ற அந்த கடவுளை விட இயேசு பெரியவர். இதைத்தான் அவர் சொல்ல விரும்புகிறார். இயேசுவை பாருங்கள், கல்யாணத்தில் அவ்வளவு கூட்டத்துக்கு திராட்சை ரசம் இல்லாதப்போ எப்படி அற்புதமாக தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிருக்கார், எவ்வளவு பேரை குடிக்க வச்சிருக்கார் பார்த்தீங்களா அப்படிங்கிறார் யோவான்.
அப்போ இதுதான் யோவான் இதை எழுதியதன் நோக்கம். மற்றபடி இயேசு இப்படிப்பட்ட அற்பமான காரியங்களெல்லாம் செய்யலை. இயேசு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா இப்படி ஒரு அபத்தமான அற்புதத்தை செய்வாரா? செய்திருக்க மாட்டார். அப்போ இயேசுவை கடவுள்னு காட்டுறதுக்காக யோவான் இப்படி ஒரு பொய் கதையை எழுதி வச்சிருக்காரு. சரி, இயேசுவை கடவுள்னு காட்டுறதுக்காக இந்த யோவான் இப்படி இல்லாத கதையெல்லாம் எழுதக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு வேறொரு ஆதாரத்தை பைபிளிலிருந்து காட்டுறேன்னு பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 30 மற்றும் 31 வசனங்களில் அந்த யோவான் இப்படி எழுதியிருக்கார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் யோவான் தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு எல்லாரும் விசுவாசிக்கணும் அப்படிங்கிறது அவரது நோக்கம். அதாவது இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று எல்லோரையும் நம்ப வைக்கணும். இதுதான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு அந்த யோவான் இங்கே அவரே சொல்றார். அப்படி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் செய்த எல்லாவற்றையும் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறார் யோவான். இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண அந்த 3 வருஷங்களில் அவர் செய்ததாக நம்பப்படும் எல்லா அற்புதங்களையும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 புத்தகங்களை எழுதிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அவர் செய்த மற்ற காரியங்களை எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது அப்படின்னு யோவான் சொல்றது உண்மைக்கு புறம்பான ஒரு வார்த்தை. அதப்படி உலகம் கொள்ளாமல் போகும். பைபிள் மொத்தமே நம்ம கையில் வச்சுக்கக்கூடிய அளவில் ஒரு சிறிய புத்தகமாக தான் இருக்குது. அதில் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு வெறும் 5% தான். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இது 4 தான் அவருடைய சரித்திரம். இது மொத்த பைபிளில் 5% தான். இதை தவிர உலகமே கொள்ளாத அளவு அத்தனை புத்தகங்களை எழுதுறதுக்கு என்ன மீதி இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இதை வைத்து இயேசுவை கடவுள்னு காட்டுறதுக்காக யோவான் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவரை கடவுள்னு காட்டுறதுக்காகத்தான் அவர் செய்யாத அற்புதங்களை செய்தார் அப்படின்னு பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் கானா ஊர் கல்யாணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் என்கிற இந்த பொய்க்கதை. நல்ல கவனிங்க. இயேசுவை கடவுள்னு காட்டுறதுக்காக அவர் செய்யாத ஒரு அற்புதத்தை செய்ததாக யோவான் பொய்யா எழுதியிருக்கிறாரு. இந்த யோவான் தான் இயேசுவை நீங்கள் நம்புனீங்கன்னா நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும்னு எழுதியிருக்கார். அது மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க.